சரியா? வீடியோவில் தானே இருக்குது? வீடியோ ஸ்டார்ட். வந்து கைலாசநாதர் கோவில். கைலாசநாதர் கோவில்ன்றது வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ரொம்ப பழமையான கோயில்களில் ஒன்று. 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் வந்து ராஜசிம்ம பல்லவன் மன்னனால கட்டப்பட்டது. அவருக்கு வந்து கைலாசத்தில் சிவபெருமான் எது மாதிரி இருக்கிறாரோ அது மாதிரி ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டு இந்த கோயிலை கட்டினார். இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு தான் வந்து ராஜராஜ சோழன் வந்து இன்ஸ்பயர் ஆகி இதோட பெருசாக பிரம்மாண்டமாக நம்ம ஒரு கோயிலை கட்டணுன்ட்டு தஞ்சை பெரிய கோயில் வந்து கட்டினதான் கதை. இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குதுன்னா, நம்ம மகாபலிபுரம் கோயில் பார்த்துருப்பீங்க, அந்த கோயில் கோபுரத்தோட ஸ்டைலில் இந்த கோயில் கோபுரமும் அமைஞ்சிருக்கும். மகாபலிபுரம் கோயில் வந்து கற்றளின்னு சொல்லுவாங்க, கல்லில் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலில் கல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கல் வந்து அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான கருங்கல் மாதிரி இல்லாமல் மணல் கல் மாதிரியான கல். இங்கே இந்த சிற்பத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்கும், கல் மாதிரி இருக்காது, சாண்ட்ஸ்டோன். ஓகே, சாண்ட்ஸ்டோன் மாதிரியான இதில் கட்டினது. இப்போ முதல்ல காமிச்ச ஃப்ரேமு இது மாதிரி ஃபுல்லாக இது கோயிலோட காரிடாரில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இது மாதிரி சிற்பங்கள் வந்து நல்லா வண்ணமயமாக இருந்திருக்கு அந்த காலத்தில், ராஜசிம்மன் காலத்தில். பொயட்ரி ஆன் ஸ்டோனுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இந்த கோயிலை பற்றி சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்த கோயில் வந்து இப்போ வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சு ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்து இந்திய தொல்பொருள் துறை ஏஎஸ்ஐன்னு சொல்லுவோம், அந்த ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது. ஏஎஸ்ஐ வந்து ஓரளவுக்கு சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை தவிர ஒன்றும் பெருசாக ஒன்றும் டெவலப்மெண்ட் பண்ணிடல. சில இதுவெல்லாம் சரி பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. கோயில் முன்னாடி போகும்போது அது காமிப்போம். சரி பண்ண விதம் வந்து சரியில்லாமல் அந்த உயிர் இல்லாத ஒரு சவம் போல் இருக்குது. அந்த அவங்க ஏஎஸ்ஐ அதை ரெட்ரீவ் பண்ணது, அந்த உயிரோட்டம் இல்லாமல் இதுவாக இருக்குது. கோயில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கோவில், பெரிய பிரகாரம். பிரகாரத்தை அப்படி சுற்றி வந்தோம்னா பெரிய பிரகாரம் ஃபுல்லாக இது மாதிரி சின்ன சின்ன கோயிலுங்க இருக்கிற மாதிரி இது. இந்த ஒரு இதுவும் வந்து ஒரு கோயில், ஒரு கோபுரத்துக்கு கீழே ஒரு மண்டபத்துக்கு உள்ள சன்னிதின்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அது மாதிரி கண்டிஷனில் இல்லை. இந்த மண்டபம் அந்த சைடு செவரில் வந்து ஓவியங்கள் இருந்திருக்கு, நல்லபடியாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சு மோசமான நிலையில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சிற்பங்கள் ஓவியங்கள் எல்லாமே வண்ணமயமாக இருந்திருக்குது ஆதி காலத்தில். இது வந்து வண்ணமயமாக வந்து முன்ன மாதிரி இருந்திருந்ததா எப்படி இருந்திருக்குன்றது யோசித்து பாருங்கள். அது மாதிரி இல்லை. இப்போ ஒரு இதுக்கும் வந்துட்டு ஒரு சந்நிதி மாதிரியே வச்சு ஏதோ பேர் எழுதியிருக்கிறாங்க. இங்கே இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இங்கே இருந்திருக்கு, அந்த காலத்தில் இருந்திருக்குது. இதுதான் எழுதுன மாதிரி இருக்குது, எழுத்தா இல்லை என்னன்றது தெரியல. அது மாதிரி இருந்திருக்கு. இங்கே நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் கூட வந்து கலர் இருக்குது. இங்கே அது மாதிரி இருந்திருக்க வேண்டிய இடம் வந்து இப்போ இது மாதிரி இருக்குது, மோசமான நிலையில் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் மாதிரி இருக்குது. 1500 1600 வருஷம் கழிச்சு இந்த அளவுக்காவது இருக்குதுன்றது ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்குது பார்க்க. ஸ்டாப் பண்ணிக்கலாம்.